வணக்கம் சார். எடப்பாடியை வழி கொண்டு வரதுக்கு இடிலாம் தேவையில்லை, நாங்கள் பேசினாலே அவர் சரியாயிடுவார்ன்றது ஆணவமான பேச்சு. நிலைமை என்னென்னா, என்ன நடந்தாலும் எடப்பாடி பிஜேபி அலையன்ஸ் வேணான்றதில் உறுதியாக இருக்கார். எந்த எல்லைக்கும் போக எடப்பாடி தயாராக இருக்கிறார். எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். எடப்பாடியுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்றவற்றை ஏவி விட்டு அவர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தினாலும், ஏன் அவர்கள் கைது செய்யப்பட்டாலும், எடப்பாடியின் குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட எடப்பாடியை இந்த முறை 26 தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு அடிப்பணியை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக தான் இருக்கார். ரெண்டாவது ஆப்ஷன், பிஜேபியோட கைவந்த கலை என்னென்னா கட்சியை உடைக்கிறது. ஒவ்வொரு கட்சியையும் உடைச்சாங்க. சிவசேனா உடைச்சாங்க, என்சிபியை உடைச்சாங்க. அந்த மாதிரி அதிமுகவை உடைக்கிற வேலையிலையும் பிஜேபி, எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும். அதற்கும் எடப்பாடி தயாராக இருக்கிறார். எடப்பாடியை வழிக்கு கொண்ட ஒரு முடியாமல் பிஜேபி திணறி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல தான் நயினார் நாகேந்திரன் இப்படி பேசியிருக்கிறார். அது மீசையில் மண் ஓட்டலன்ற கதை. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் இப்படி தான் பேசினாங்க. 2023 ஆகஸ்ட் செப்டம்பரில் கூட்டணியிலேருந்து வெளியேறுவதாக அவர் அறிவித்தார், என்டிஏவிலேருந்து. அப்போ மக்களவைத் தேர்தல்களுக்கு 8 மாதங்களுக்கு முன்பு. அப்போ தினம் தொலைக்காட்சி விவாதங்களில் இது சும்மா எடப்பாடி நடத்தக்கூடிய நாடகம், அல்லது அதிகபட்சம் இது அவருடைய விருப்பம், கடைசி நேரத்தில் பிஜேபியோடு சேர்ந்துருவாருன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 விவாதமாக தொலைக்காட்சிகள் நடந்திருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் போகல. அதே நிலையில் தான் அவர் உறுதியாக இருக்கார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கட்சியே உடைஞ்சாலும் பரவாயில்ல, அதிமுகவை அவர்கள் உடைத்தாலும் கூட தான் பிஜேபி கூட்டணிக்கு போகப் போவதில்லை என்பதில் எடப்பாடி உறுதியாக இருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலையில்தான் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்ணாமலையுடைய மாற்றம் ஒருவேளை நிகழ்ந்தால் அப்போ பிஜேபி இன்னமும் டெஸ்பரேட்டாக இருக்குது ஏடிஎம்கேவோட போகிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையை மாற்றவில்லை என்றால் கிளியர் மெசேஜ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சத்தியமாக வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ணாமலையை மாற்றினாலும் வராது, ஏன்னா எடப்பாடி உறுதியாக இருக்கிறார் எனும்பொழுது அண்ணாமலை எதற்காக மாற்ற வேண்டும் என்பது தான் பாஜகவில் குறிப்பாக மோடியின் கருத்து. அமித்ஷாவுக்கு அண்ணாமலையை பிடிக்கவில்லை, மோடி அண்ணாமலையை முழுதும் நம்புகிறார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். ஸோ அண்ணாமலை மீது அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய கோபம் அண்ணாமலையை மாற்றக்கூடிய அளவுக்கு போகுமா, அல்லது அவர் தனது பதவியை தக்க வைத்துக்கொள் வரா என்பது இன்னும் ஒரு வார காலத்தில் நமக்கு தெரிஞ்சுக்கும். எப்படி பார்த்தாலும் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு என்பது ஒரு விதத்தில் ஒரு ஆணவமான பேச்சு தான். அதிமுக வழி கொண்டு வரத்துக்கு ஒன்றும் ரைடெல்லாம் தேவையில்லை, பேசினாலே போதும் என்பதெல்லாம் செருக்கினால் வரக்கூடிய பேச்சு. அதிமுகவிடம் பாஜக மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்கிறது என்பதுதான் உண்மை. அது எந்த தேர் பெக்கிங், மடிப்பிச்சை கேட்கிறார்கள். பாஜகவினர் அதிமுகவிடம் மடிப்பிச்சை கேட்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் முறையில் அதிமுக பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக வராது. அதற்கு எந்த விலை கொடுக்கவும் எடப்பாடி தயாராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் நம்ம பாஜகவோட கூட்டணிக்கு போயிட வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காருன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. அதுக்கு எதிராக தான் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவங்க 2 பேரும் ரகசிய உறவில் இருக்காங்க அப்படிங்கிறதான் பிரச்சாரமாக வைக்கிறாங்க. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி செயல்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அதாவது அந்த உறுதியை மனசுக்குள்ள மட்டும் வச்சுட்டு தான் பரவாயில்ல, தவிர விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ மோடி மீதான விமர்சனங்களோ, அவங்க கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத திட்டங்கள் மீதான விமர்சனமோ, அதெல்லாம் காட்டமாக முன் வச்சா மட்டும்தான் அது திமுகவுக்கு போகக்கூடிய பிஜேபி எதிர்ப்புகள் கொஞ்சம் இவருக்கும் வரும்ல, அதுதானே களத்தில் செட். அது ஏன் அவர் செய்ய மாட்டேங்கிறார்? நல்ல பாயிண்ட்டு, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க, ரொம்ப நல்ல கேள்வி. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பயும் சரி, இப்பயும் சரி, இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சர் அசம்பிளி எலெக்ஷன்லேயும் சரி, பிஜேபியோட அதிமுக கூட்டணிக்கு போகாதே தவிர, எடப்பாடியோட அதிமுக பிஜேபியுடன் கூட்டணிக்கு போகாதே தவிர, பிஜேபியை எதிர்த்து பெரிய பேச்சுக்களை பேச மாட்டார்கள். அவர் மோடியை பகைத்து கொள்ள விரும்பவில்லை, ஆனால் மோடியுடன் அதிகாரபூர்வமாக உறவாடவும் விரும்பவில்லை. அவங்க கூட சேர்றது மூலமாக மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடுது. ஆனால் அதுக்காக நான் அவங்கள விமர்சிக்க மாட்டேன், அவங்களோட கொள்கைகளை விமர்சிக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியையோ மோடியையோ, மோடி அரசின் கொள்கைகளையோ எடப்பாடி எங்கே விமர்சித்தார்? இப்போ ஸ்டாலின் ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 2 மாதமாக ஊதியம் கொடுக்காமல் இருக்காங்க. அது ஊதியம் கொடுக்கணும் மாநில அரசுன்னு எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அதில் இஷ்யூ என்னென்னா, மத்திய அரசு அதற்கான ஒரு தொகையை மாநிலங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். அந்த தொகையை மாநிலங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிறுவி வைத்திருக்கிறது. இன்ஃபேக்ட் மேற்கு வங்கத்திலலாம் 6-7 மாதங்களாக கொடுத்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடிய எடப்பாடி இந்த பிரச்சனைக்கு மூல வித்தாக இருக்கக்கூடிய
மத்திய அரசை ஏன் குறை சொல்லவில்லை? ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு மத்திய அரசை குறை சொல்ல மறுக்கிறார். நீங்கள் மோடியை விமர்சனம் பண்ண வேணாம், மத்திய அரசோட எந்த திட்டங்களை விமர்சனம் செய்கிறார்? தமிழ்நாட்டை துரோகம் இழைக்கக்கூடிய, நிதியை கொடுக்காத, ஆளுநரை வைத்து அட்டுழியம் செய்கிற எந்த விஷயத்தில் அவர் பிஜேபிக்கு எதிராக வாயை திறந்தார். ஆனால் கிரவுண்டில் போகும்போது நீங்கள் மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்க போகும்போது கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையான்றதான் எடுப்படும். ஓகே, இஷ்யூ பேசுறது எடுப்படாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஒரு மோடியை திட்டலைங்க. ஆனால் கீழே கிரவுண்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு 2+2 4 தான் வருது. உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமாக வருது. நீ கொள்கைகளை எதிர்த்து பேசுறதுன்றது வந்து பெரிய அளவில் எடுபடுமா, அசம்பிளியில் எடுபடுமான்னு எனக்கு தெரியல. பார்லிமெண்ட்டில் தோல்வி அடைஞ்ச எடப்பாடி அசம்பிளியில் அந்த அளவுக்கு தோல்வியை சந்திப்பது கடினம் தான் எனக்கு தோணும். ஏன்னா 5 வருஷம் பொறுத்து கவர்மெண்ட்டு ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற பிரச்சாரம் தான் இது. அப்போ மாநில அரசை மட்டும்தான் அவர் அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ண வேண்டிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே மோடி அட்டாக் பண்ணாத எடப்பாடி அசம்பிளி எலெக்ஷனில் அவசியமே இல்லை அவருக்கு. ரெண்டாவது, இப்போ அவரோட எதிர்ப்பு அரசியல் என்பது முழுக்க முழுக்க பிஜேபியை தொடாமல் திமுக மட்டுமே தொடக்கூடிய ஒரு பாலிசியாக தான் இருக்குது. பார்லிமெண்ட்டில் அதுக்கு அவர் கை கொடுக்கல, அசம்பிளியில் கை கொடுக்கலாம். ஆனால் இது ரொம்ப நல்ல கேள்வி. இந்த இடத்துல அவரை எக்ஸ்போஸ் பண்ண தான் திமுக தலைகீழ் நிற்கிது இன்றைக்கி வந்து. நேற்று கூட வந்து அந்த நொரேகா ஸ்கீமில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியம் கொடுக்கலன்னா மூல காரணம் மத்திய அரசு. நீ அதை சொல்லாமல் இதை வந்து கேட்குறியான்றது நியாயமான கேள்வி. ஆனால் கீழே மக்கள்கிட்ட போகும்போது என்ன மாறுதுன்னா, கவர்மெண்ட்டு காசு கொடுக்கலன்னு மாறுது. அது எந்த அளவுக்கு டிஎம்கே சேனலைஸ் பண்ணுறதுன்றதை பொறுத்த விஷயம். இது முக்கியமான கேள்வி நீங்கள் சொன்னது. ஆனால் இந்த முரண்பாடில் தான் ஏடிஎம்கேவோட வண்டி ஓடிட்டு இருக்கு. கொள்கை அளவில் எடப்பாடி பிஜேபி எதிர்த்து வெளியில் வரல. இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ திமுக ஆதரவாளர்கள் விட்டுருங்களேன், ஒரு நடுநிலையானவர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து திமுகக்காக நாங்கள் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணல, அதிமுகவே விமர்சனத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்குது. அவர் வந்து அண்ணாமலையை காரணமாக வச்சு அவர் பிரிஞ்ச மாதிரி தெரியல, அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்த ரகசியமா, அதுக்கப்புறம் தான் வந்து அவர் இந்த பிரிவுங்கிற முடிவு எடுத்திருக்காரு, இதுவே ஒரு அண்டர்டீலிங் தான் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அண்டர்டீலிங் கிடையாது. பிரச்சனை என்னென்னா, கொள்கை அடிப்படையில் பிஜேபியை எடப்பாடி எதிர்க்கலை, பர்சனலாக தான் எதிர்க்கிறார். அவர் என்ன பிரச்சனை பிஜேபியோட? இது வரைக்கும் மோடி எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து எதுவுமே அவர் பேசினது கிடையாது. பிஜேபியோட கொள்கைகளை எதிர்த்து பேச வேண்டிய தேர்தல் மக்களவை தேர்தல், அதுலேயே அவர் பேசலை. அசம்பிளியில் எங்கே பேச போகிறாரு? சரி, அவர் பேச வேணாம் சார். ஆனால் அந்த இடத்துல இப்போ சிறுபான்மையினர் வாக்கு வேணும்னு எதிர்பார்க்குறாரு. அங்கே தான் திமுக வந்து சிறுபான்மையினருக்கு பாஜக எந்த அளவுக்கு தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது காரணம் நாங்கள் இருக்குன்னு அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல சிறுபான்மையினர் மக்களுடைய நம்பிக்கை இவர் எப்படி பெறுவார்? அந்த அரசியல் கோர் அரசியல் டச் பண்ணால் எப்படி பெறுவார்? பார்லிமெண்ட்டில் தோத்துட்டார், அசம்பிளியில் தோப்பாருன்னு சொல்ல முடியாது. நான் அசம்பிளியில் வெறுப்பு பூரா ஸ்டாலின் பக்கம் திரும்பும். இந்த கொள்கை, கூட்டணி, பணத்தை ஒதுக்கலை, இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் எடுப்பட்ட அளவுக்கு அசம்பிளியில் எடுப்படாது. நீங்கள் கேட்குறது அத்தனையும் உண்மை. அசம்பிளியில் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனில் பிஜேபி எதிர்ப்பு வெளிப்படையாக சொல்லாமல் இருப்பதன் மூலமும் அதிமுகவால் வெற்றி பெற முடியும், ப்ரொவைடட் அலையன்ஸ் இருந்தது. அதான் முரண்பாடு. 1/3 ஆஃப் த மைனாரிட்டிஸ் திமுக விட்டு வெளியில் வந்தால் கூட ஏடிஎம்கே சாதகம். 13% ஓட்டு இருக்குது மைனாரிட்டிஸ் ஓட்டு தமிழ்நாட்டில். 1/3 ஒரு 4 to 5%, நியர்லி 4%னே வச்சுக்கோங்க. ஒரு 5% திமுக விட்டு வெளியேறிச்சினாலே திமுக கஷ்டம். அதனால தான் டிஎம்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயத்தை பண்ணுறாங்க. கள்ள உறவுன்னு சொல்கிறாங்க. கொள்கை அடிப்படையில் பிஜேபி எதிர்க்காமல் திமுகவை மட்டும் எதிர்ப்பது மூலம் தன்னுடைய பாசத்தை அவர் காண்பித்துக் கொள்கிறான்றாங்க. அது அத்தனையும் கரெக்டு, உண்மை. ஆனால் கீழே கிரவுண்டில் எடுப்படுமான்னு கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட்டில் எடுப்பட்டது அசம்பிளியில் எடுப்படாதுன்றது தான் என்னோடய பாயிண்ட். ஏன்னா இது அத்தனை உண்மைகளுமே 5 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு போகும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது, அதில் உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் நிற்கும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்பர்ஸ் தான் பேசும். ஏடிஎம்கேவோட விஜய் அலையன்ஸ் வச்சால் அது வந்து டஃப் ஃபைட்டாக மாறிடும் டிஎம்கேக்கு. ஆனால் அப்படி வராமல் இப்போ இருக்க 5 முனை போட்டி வந்ததுன்னா அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். அதில் எந்த சந்தேகம்? அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏடிஎம்கே விஜய் அந்த அலையன்ஸ்க்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்குது. அது 11th ஹவரில் தான் சொல்லுவாங்க. இப்போ சொன்னாங்கன்னா இவங்க உடச்சிடுவாங்க. எப்படியாது ஸ்டேட்டு பணம் இருக்குது, போலீஸ் இருக்குது, உளவுத்துறை, மீடியா எல்லாத்தையும் வச்சு உடச்சிடுவாங்க. அதனால் 11th ஹவரில் தான் இருக்கும். பேசி முடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா விஜய்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட், முக்கியமான குணம், ப்ளஸ்ஸோ மைனஸோ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் கூட்டணிக்கு தயார்னு முதல் பொதுக்கூட்டத்தில் ஒரு 27 அன்றைக்கி அக்டோபர் பேசினது, என் கூட்டணி யாரும் வரலான்றது மட்டும் இல்லை, நான் கூட்டணிக்கு தயார்ன்றது தான். கமலஹாசன் விஜயகாந்த் செய்த தவறை விஜய் செய்ய மாட்டார், தனியாக நின்னா அது சைபர்ன்றது அவருக்கு தெரியும். விஜயகாந்த் எப்படி தான் சந்தித்த 2வது சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவோட சேர்ந்தாரோ அதுபோல் விஜய் ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் போவார் என்பதுதான் விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் இருக்க கருத்தாக இருக்குது.
சரி, ஓகே சார். இப்படி ஒரு அரசியல் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, 26 காலம் நோக்கி இப்படி தான் நடக்குதுன்னா, நிச்சயமா அப்படி ஒரு அலைன்ஸ் அமைஞ்சதுன்னா அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவால் தான். ஆனால் இந்த இடத்துல நம்மளோட திமுக வந்து இங்கே பலவீனம் அடையணுங்கிறது பாஜகவோட விருப்பம். அந்த கூட்டணியும் அவங்களும் ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறது அவங்களோட விருப்பம். ஆனால் இந்த இடத்துல நம்மளால் எங்கேயுமே ப்ளே பண்ணவே முடியல. நம்ம இங்கே சம்மந்தமே இல்லாமல் போகிற இடத்த அவங்க விரும்பல. நமக்கும் எங்கேயா ஒரு போஸ்ட் இருக்கணும், நமக்கான ஒரு இடம் வேணும்னு பாஜக விரும்புகிறாங்க. இப்போ அந்த இடத்துல தான் வந்து அதிமுக கூட்டணியை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை இந்த அளவுக்கு டஃப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரு அப்படின்னா, அது எந்த விலை வேணாலும் கொடுக்கலான்ற முடிவு கொண்டார் அப்படின்னா, ஏற்கனவே அவர் நிறைய விலை கொடுத்தா வந்து கட்சி இன்னைக்கு வந்து அவரோட தலைமைக்காக வந்து பல விஷயத்தை இழந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பிளவு வந்துச்சுன்னா தாங்குமா? அது எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? சரிவுதான். இன்னொரு முறை அதிமுக பிளவு உண்டால் அது பிஜேபிக்கு தான் லாபம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லாங் டேர்மில் அதிமுகவின் தேய்மானத்தில் தான் பிஜேபி வளரும். அதிமுக உடஞ்சதுன்னா பிஜேபிக்கு தான் அது போகும். ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஓட்டு திமுகவுக்கு போகாது, சத்தியமாக போகாது. ஒன்று அது சீமானுக்கு போவோம், விஜய்க்கு போவோம், இல்லை பிஜேபிக்கு போவோம். திமுக அது போவே போகுது. கோர் ஏடிஎம்கே ஓட்டு கம் வாட்மே அது குருட்டுத்தனமான ஆன்டி டிஎம்கே. அது ஒன்று சீமானுக்கு போவோம், இல்லை விஜய்க்கு போவோம், இல்லை பிஜேபிக்கு போவோம். இன்னொரு முறை அது செதஞ்சதுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி. லாங் டேர்மில் அது பிஜேபிக்கு இதோட அட்வான்டேஜில் தான் போய் முடியும், ப்ரொவைடட் அவங்க வந்து பாலிடிக்ஸை ஒழுங்காக பண்ணாங்கன்னா. இங்கே ஏடிஎம்கே ஒருவேளை மேலும் பிளவுண்டால் அது கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் லாபம். ஓகே சார். இப்போ அந்த அரசியல் களத்தில், தமிழ்நாடு அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வந்து நம்ம எதிர்க்கட்சியாகவே பயணிச்சிடலாம் அப்படின்ற இடத்துக்கு அவர் வந்துட்டாரா? நான் இந்த அளவுக்குலாம் அப்படிலாம் வரல. தொடர்ந்து எதிர்க்கட்சியாகவே பயணிக்கலாம் முடிவுக்கலாம். யாருமே ஆண்ட கட்சிகள் யாருமே வரமாட்டான். ஆனால் ஒரு பெரிய சவால் வந்துருக்கு. பர்சனலாக அவர் இன்சல்ட் ஆனதான தாங்க பிஜேபி விட்டு வெளியில் வந்தார். நான் மறுபடியும் சொல்ல, எந்த கொள்கை அடிப்படையிலையும் அவர் பிஜேபி விட்டு வெளியில் வரல. எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் எந்த கொள்கையும் முரண்பாடும் கிடையாது. மோடி எல்லா அட்டுழித்தும் பண்ணும்போது அவங்க கூட இருந்தவர். என்டிஏ கூட்டத்தில் ரைட் சைடில் உட்காந்துருந்தவர். நான் பிஜேபியோட தான் போகிறேன்னு வெளிப்படையாக சொன்னவர் 23 ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும். அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் எடப்பாடிக்கு செய்த அவமானங்கள், அமித்ஷா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண எடப்பாடி போகும்போது அங்கே அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கார வச்சு எடப்பாடியை இழிவுபடுத்தியது ஒரு புழு கூட மிதிக்க நிலையும். அந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு தலைவரோட, அது எந்த மனிதனாக வேணா இருக்கலாம், தலைவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை, தெருவில் இருக்க ஒரு பிச்சைக்காரனா கூட இருக்கலாம், நீங்கள் அவனோட சுயமரியாதையை சுரண்டிட்டிங்கன்னா அதுக்கான விலையை கொடுப்பீங்க. அதை தான் இன்றைக்கி பிஜேபி கொடுத்துட்ருக்கு. பர்சனலாக எடப்பாடியோட ஈகோவை டச் பண்ணதால் வந்த வேணை தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. அண்ணாமலையை பற்றி இவ்வளோ பெரிய ஃபைல் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறார் அமித்ஷா கிட்ட, அங்கே அண்ணாமலையே உட்காந்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஸோ இது இந்த பர்சனல் ப்ராப்ளத்தில் தான் அவர் வெளியில் வராரு. கொள்கை வேறுபாட்டால் வெளியில் வரல. சார், ஓகே சார். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த கூட்டணி உடையது காரணம் அண்ணாமலைங்கிறதான் இருந்தாலும் கூட, இந்த அண்ணாமலை விஷயத்தில் வந்து ஏன் வந்து டெல்லி பாஜக இருவேறு பார்வையில் பார்க்குது, இல்லை அதில் ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது? இது ஏன் வந்து நீண்ட காலமாக அப்படியே இருந்துகிட்டே இருக்குது? என்னென்னா, அவருக்கு மோடியோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்குன்றாங்க. அமித்ஷாவுக்கு சுத்தமாக அண்ணாமலையை பிடிக்கல. அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு மோடி இன்னமும் நம்புறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை எப்படி மோடி கவர்ந்துருக்கிறார், அது எப்படி தெரியும், பேசுபடு பொருளாக மாற்றிருக்காரு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அண்ணாமலை எவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க, அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதெல்லாம் எந்த சந்தேகமே இல்லை. அவர் பேசுகிறது செய்கிறது எல்லாமே வந்து ரொம்ப தவறான, ரொம்ப மலிவான நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ், சந்தேகமே இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு பேசுபடு பொருளாக மாற்றிருக்கார். 4 மாதம் இங்கிலாந்துக்கு அவர் படிக்க போன போது இங்கே பிஜேபி இருக்கா இல்லையானு தெரியல. இத்தனைக்கு ஒரு குழுவை போட்டாங்க. அண்ணாமலையை விட வயதிலையும் அனுபவத்திலையும் மூத்தவர்களை கொண்டு, எச் ராஜா தலைமையில் ஒரு குழு, எச் ராஜா, தமிழிசை, நயினார் நாகேந்திரன், ஒரு குழுவை போட்டாங்க. ஆனால் இங்கே பிஜேபிக்கு எந்த மீடியா ட்ராக்ஷனுமே கிடைக்கல. 4 மாதம் பொறுத்து அண்ணாமலை வந்தோன்னா தடாலடி அதையாக செய்கிறார். சாட்டடி அரசியல் பண்ணிக்கிறாரு. அது பித்துக்குளித்தனமாக இருக்குது, அதாவது வந்து ரொம்ப அராஜகமாக இருக்குது, சிறுமப்படுத்துகிற அரசியலாக இருக்குது. அதெல்லாம் டெல்லி ரசிக்கலன்னு ரசிக்குது. மோடி ரசிக்கிறார். தனிப்பட்ட மோடி ரசிக்கிறார். ஆனால் சார், இப்போ வந்து அண்ணாமலை அரசியலில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்த பரவாயில்ல, ஆனால் தனிப்பட்ட அண்ணாமலை வளர்றாரு. அது பாஜகவோட வளர்ச்சியாக இருக்குது. அது எப்படி ரெண்டு பேருமே வளர்ந்தாங்களான்னு தெரியல, அது வளர்ச்சியாக வீக்கமானு தெரியல. யார் லைம்லைட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவோ அண்ணாமலையா அப்படின்ற ஒரு தனிநபரோட பிஜேபியை ஒரு ஓரளவு பேசுபடு பொருளாக மாற்றிருக்காரு, ஓரளவுக்கு மாற்றிருக்காரு. இப்போ 3 to 4% இருந்தது, அரௌண்ட் 8% வந்திருக்கு. அவங்க சொல்கிற 11%லாம் கிடையாது, அந்த 18% வந்து எல்லாரும் சேர்த்து அரௌண்ட் 8 to 9% பிஜேபி வந்திருக்கு. இந்த எலெக்ஷனில் புஷ் டுவர்ட்ஸ் 10%, அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்ததே அவங்களுக்கு பெரிய விஷயம். அவங்க லாங் டேர்மை எய்ம் பண்ணுறாங்க. தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது அதிமுகவோட தேய்மானத்தில் பிஜேபி வளரணும்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிந்தின தமிழக அரசியலில் 2 திராவிட கட்சிகளில் ஒன்று அழிஞ்சாதான் தான் வளர முடியும் பிஜேபி உறுதியாக நம்புது. அதில் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான் அதிமுக இருக்குது. ஏன்னா திமுக வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வலுவான கட்டமைப்பு கொண்ட, இந்தியாவிலே வந்து ஸ்தாபன ரீதியாக வலுவான கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சினா அது திமுக தான்.
தோத்தாலும் ஜெயித்தாலும் அவங்கள வந்து 48 ஆரம்பித்த கட்சி ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி அவர் 60கள்னு தவறாக சொல்லிட்டார். ஆக்சுவலாக 49 60களில் ஆரம்பித்த கட்சியில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே பிராந்திய கட்சின்னு திமுக பற்றி ராஜ்நாத் சிங் கலைஞர் நானே வெளியிட்டு விடாத சொன்னார். அது ஆக்சுவலாக 60ல் 49 ஸ்ட்ரக்சரலி அவங்க பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங். அதனால தான் வந்து எப்பயுமே ஒரு 20-22% ஓட்டு அவங்களுக்கு இருக்குது. இந்தியாவில் எந்த கட்சிக்கும் அது கிடையாது. இந்த கட்சியோட அழிவில் நம்ம வளர்றதுன்றது இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். வேற ஏடிஎம்கே இஸ் மோர் வல்னரபிள்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதனால தான் வந்து ஏடிஎம்கேவை சிதைக்கிற வேலையை அண்ணாமலை கிட்ட கொடுத்தாங்க. அது பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஆனால் சார் இப்போ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்க்கும்போது நம்பர்ஸ் தான் எல்லாத்தையும் முக்கியம். பாஜக பொறுத்த வெல் ஆயில்டு, எலெக்ஷனை பொறுத்த வெல் ஆயில்டு. அப்படி இருக்கும்போது எல்முருகன் இருக்கும்போது வந்து 4 எம்எல்ஏக்கள் அவங்களால பெற முடிஞ்சது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில் அந்த மாதிரி எதுவும் நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. பட் பிம்பமாக தெரியுது. லைவ்ல மீடியா அரசியல் மட்டும் பண்ணால் போதுமா? நம்பர்ஸ் வேணுமே. நம்ம நம்பர்ஸ் இருந்தால் தான் நம்ம அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். அந்த விஷயத்தில் ஏன் வந்து அண்ணாமலை இப்படி வேறையாக செயல்படுறாரு? அதை எப்படி மோடி நான் சொன்னேன். மோடி அதை தான் நம்புறாரு. மோடி வந்து அவர் இன்னமும் நம்புறாரு. 4 சீட்டு இன்னைக்கு கொடுக்கலங்க. 2001 கலைஞர் கொடுத்தாரு. பெரியார் வழி வந்த அண்ணன் டாக்டர் கலைஞர் தான் பெரியார் மண்ணான தமிழ்நாட்டில் 4 பிஜேபி எம்எல்ஏஸை ரைட் கொண்டு போய் அசம்பிளியில் உட்கார வச்சவர் கருணாநிதி. அன்றைக்கி திமுகவோடு பிஜேபி கூட்டணியில் இருந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு அவங்க 1000 கதை இருந்தாங்கனாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் ரத்தன கம்பளம் விரித்து கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. கரெக்டாக அது 20 வருஷம் பொறுத்து அதிமுக அந்த வேலையை செஞ்சது. 4 எம்எல்ஏஸ் அதே மாதிரி அவங்க கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அப்போ முருகன் தலைவராக இருந்தார். இப்போ அண்ணாமலை வந்த பிறகு அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக போய் டெபாசிட் போச்சு. அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய டைலமாவில் தான் அவங்க இருக்காங்க. அண்ணாமலையை மாற்றின பிறகும் எடப்பாடி ஒரு வேலை அலையன்ஸுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது ரொம்ப அவமானகரமான ஆகி போய்விடும். அதுக்கு அண்ணாமலையை இருந்துட்டு போட்டுன்னு அவங்க பார்க்குறாங்க. அண்ணாமலையை மாற்றிட்டு வேறு யாராவது கொண்டு வந்தால் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு மறுபடியும் ஒரு டாக் வருமே ஒழிய கண்டிப்பாக எடப்பாடி அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஓகே சார். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த ஏடிஎம்கே சப்ஜெக்ட் பேசியிருப்போம். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரே இடத்துல வந்து 2 விதமான எதிரி சம்பாதிச்சிக்க வேண்டாம். சென்ட்ரலில் மோடி, இங்கே வந்து மாநிலத்தில் ஸ்டாலின் 2 பேரும் எதிர்த்துக்க வேண்டாம். யாரை ஒருத்தரை வச்சுக்கலாம் அப்படின்ற அளவில் வந்து அவர் போவார்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி அந்த 2 பேருமே 2 எதிரியும் வச்சு மெயின்டைன் பண்ணலான்ற இடத்துக்கு அவர் எப்படி? இல்லை, அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு. அது ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை விஷயத்தில் பிஜேபி முடிவெடுக்காமல் காலதாமதம் பண்ணுறது அவர் என்ன பண்ணாலும் வழிக்கு வர மாட்டாருன்றதுல பிஜேபி கன்வின்ஸ் ஆகிருக்குன்றாங்க. அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வேணான்றதுல அவர் உறுதியாக இருக்காருன்றாங்க. அவங்களோட மிரட்டல், அவங்களுடைய மற்ற விஷயங்கள், பழைய வழக்குகள் எதுவுமே நீ தலையை சீவ முடியாது. 2 காரியம் பண்ணுவேன். ஃபேமிலி மெம்பர்ஸை சம்பந்தி அல்லது மகன் வரைக்கும் அமலாக்கத்துறையை வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். இன்கம் டேக்ஸால் ரெய்டு தான் பண்ண முடியும். அரெஸ்டிங் பவர்ஸ் கிடையாது. சிபிஐ எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஈடியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஈடிக்கு வந்து இன்றைக்கி நாடு பூரா கடுமையான எதிர்ப்பு இருக்குது. பல உயர்நீதிமன்றங்கள் ஈடிக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குது. ஆனால் பட் கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டு வச்சுருக்காங்க. அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அநேகமாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டார். மறுபடியும் 28ஆம் தேதி ஃபைலெல்லாம் கொண்டு வா, இந்த வழக்கை நாங்கள் பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணுன்றோம். அவ்வளோதான். இந்த அரெஸ்ட்டுன்ற ஸ்டேஜை தாண்டி போகுது இன்றைக்கி ஈடி. இனிமேல் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. 2வது கட்சியை உடைக்கிறது. இது 2க்குமே அவர் தயாராக இருக்கார். இது 2த்துக்குமே ஒரு மனிதன் தயாராக இருந்தாலும் அவனை எப்படி வழி கொண்டு வருவீங்க? இல்லை சார், இப்போ கட்சிக்குள்ள மற்ற நெருக்கடிகள் இருக்குல்ல, தலைவர்களோட நெருக்கடி இருக்குல்ல, இந்த முடி வந்து ஏற்கனவே நம்ம வந்து பலவீனப்பட்டிருக்கோம், இன்னும் திரும்ப எப்படி பலவீனப்பட முடியும்? அதனால் வந்து அப்படி ஒரு நெருக்கடி கட்சிக்குள்ளேருந்து வருவது தனிப்பட்ட எடுக்க முடியும். நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடியை அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. நான் எடுத்தது தான் முடிவுன்றாரு. அதை மீறி உடைச்சாங்கன்னா சரி, எடப்பாடிக்கு நிறைய எதிர்ப்பு அதிமுகக்குள்ளே இருக்குது. ஆனால் கட்சியை உடைக்கிற அளவுக்கு அதுக்கு தலைமை தாங்க ஆள் இல்லை. ஓகே சார், இப்போ இப்போ அதிமுக வலுவாக இருக்குன்னா அவங்களுக்கு அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிம்பிள் ரொம்ப முக்கியமானது. அந்த சிம்பிள் விஷயத்திலே கடந்த காலத்தில் வந்து பிஜேபி வந்து அவங்களுக்கு சார்பாக இருந்துச்சு, எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அவங்களுக்கு சார்பாக இருந்துச்சுன்னு சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துல கை வைக்கிறான் ஒரு வேளை அங்கே நகருது அப்படின்னா எப்படி அதை எடப்பாடி பழனிசாமி அதற்கும் தயாராக இருக்கிறார். அதுக்கும் தயாராக கட்சி சின்ன முடனாலும் ஓகே தயாராக இருக்கிறார். அதுதான் கட்சியை உடைக்கிறதுன்றது நான் அதோட மீனிங் அதான். ரெட்டையிலையை முடக்குவதற்கும் தயாராக இருக்கிறார். நான் சொல்கிறேங்க, எனக்கு வந்து தகவலில் சொல்கிறாங்க, முக்கியமான இடத்துலேருந்து வந்த தகவலேருந்து நான் சொல்கிறேங்க, அவருக்கு மிக மிக நெருக்கமானவர்களிடமிருந்து அது கிட்டத்தட்ட அவர் வாயில் சொல்கிற மாதிரியே என்ன நடந்தாலும், குடும்ப உறுப்பினர்களை சிறைபிடித்தாலும், கட்சியை 2ஆக உடைத்து ரெட்டையிலையை முடக்கினாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி, என் தலைமையிலான அதிமுக பிஜேபியோட போவாது. அதுக்கு என்ன விலை கொடுக்கும் தயார். தோற்று போவேன், 30-40 சீட் வாங்கி எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போகிறான், பார்த்துக்கலாம். அந்த முடிவுக்கு அவர் வந்து விட்டான். நிச்சயமாக இந்த முறை அதனால தான் அண்ணாமலையை மாற்றுற முடிவை பிஜேபி இன்றைக்கி தடுமாற்றம் இருக்குது. மாற்றியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே. இந்த காலதாமதத்துக்கு அதுதான் காரணம். ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஸ்டாண்டை எப்படி பார்க்குறீங்க? ஒரு திராவிட கட்சி அந்த கட்சி 100% வரவேற்கத்தக்க ஸ்டாண்ட்.
100% வரவேற்கத்தக்க ஸ்டாண்ட். அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ பிஜேபி வேணான்னு ஒரு முடிவு எடுத்தால் சல்யூட் தான். ஏன்னா இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ரொவைடட் அவர் இந்திய ஸ்டாண்டில் அவர் உறுதியாக இருந்தார்னா நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டாண்ட். ஓகே, அவர் இந்த முடிவுனால எதிர்க்கட்சி தலைவரான கூட நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற இடத்துல நகரும் போது அது திமுக இன்னொரு கெயின் தானே அவங்களுக்கு ஆகிட்டு போகிற மெயின் எனிமி பிஜேபி தான். திமுக இல்லைன்ற முடிவுக்கு அவர் வந்ததால தான் இந்த நிலைப்பாட்டுக்கு வரார். இல்லைன்னா ஒரு பிஜேபியோட போய் சேர்ந்துடலாம். போல இல்லை. கடந்த காலத்தில் கலைஞர் இருந்தபோதோ ஜெயலலிதா இருந்தபோது அந்த அரசியல் கணப்பை மாறுதா? ஏன்னா இப்போ எப்பயும் அவங்க என்னன்னா டெல்லியில் காம்ப்ரமைஸ் ஆகுவாங்க, ஸ்டேட்டில் தான் பகச்சிப்பாங்க, அந்த எதிரி எங்கே தான் வச்சுப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிராக அப்படியே அவர் மாறார். டெல்லி தான் அவன் பகச்சிக்கணும், ஸ்டாலின் பிரச்சனை இல்லைன்ற இடத்துல நகர்த்துறாரு. அதாவது டெல்லியை பகச்சிக்கலாமே வழியாக டெல்லிக்கு எதிராக பேச மாட்டார், டெல்லிக்கு எதிராக கொள்கை அளவில் தீர்மானம்லாம் நிறைவேற்ற மாட்டார், பிஜேபியோட கொள்கை எதிர்த்தெல்லாம் பேச மாட்டார், தனிப்பட்ட முறையிலையும் பிஜேபி தலைவர்களை தொட மாட்டார், ஆனால் பிஜேபியோட சேர மாட்டார். இது என்ன சார்? இது ரொம்ப இருக்கு. இதுதான் அவங்கள கிழிக்க மாட்டார், அவங்கள விமர்சனம் பண்ணி. எங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் முழுக்க ஸ்டாலினை விமர்சனம் பண்ணாருங்க. திட்டினது பூரா ஸ்டாலினுங்க. அவர் நடக்கிறது பார்லிமெண்ட்டில் மோடி வேணுமா வேணாமா, இங்கே ஸ்டாலினை போட்டு டெய்லி ஸ்டாலின் நோண்டின்னு இருந்தார். அப்பயே அது பேசப்பட்டது. என்னங்க பேசுகிறீங்கன்னா இல்லை இது வந்து அந்த இதில் இவங்களும் உடந்தா அப்படின்னு ஏதோ ஒரு கதை கட்டினார், கம்பி கட்டினார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே மோடியை தொடாதவர், பிஜேபியோட மதவாத அரசியலை தொடாதவர், அசம்பிளியில் ஏன் தொட போகிறார்? பிஜேபியோட கொள்கையை விமர்சனம் பண்ண மாட்டார், மத்திய அரசாங்கத்தோட கொள்கைகளை விமர்சனம் பண்ண மாட்டார், அமித்ஷா மோடி ஆர்எஸ்எஸ்ஸை தொட மாட்டார். ஆனால் பிஜேபியோட எலக்ட்ரல் அலையன்ஸ் இல்லை, சுத்தமாக இல்லை. திட்டுறது பூரா திமுக தான் திட்டம். அது பார்லிமெண்ட்லேயே சமாளிச்சிட்டாரு, அசம்பிளியில் ஈஸி இல்லை. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது மோடி கிடையாது. நீ மோடியை கொண்டு வந்து வலியை இழுத்துன்னு வந்து திமுக மக்கள் மன்றத்தில் வச்சு ஜெயிக்க பார்க்குது. திமுகவோட தோழமை கட்சிகள் தொங்கு சதைகளும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து மாநில தேர்தலில் கூட மோடியை பேசுவாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுப்படாது. இது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். ஸ்டாலின் நல்லது பண்ணியிருக்கான், நீ நம்புறியா ஓட்டு போடு. கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல, மக்களை முதுகில் குத்திருக்காங்கன்னா அதிமுக ஓட்டு போடு. இதுதான் எடப்பாடியோட பாலிசியாக இருக்க போதுங்க. ஓகே சார், இப்போ இந்த இடத்துல என்னென்னா எடப்பாடி பழனிசாமியோட வியூங்கிறது என்னென்னா மோடியோட கொள்கையோ பாஜகவோட கொள்கையோ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எலக்ட்ரோவில் அவங்களோட அலைன்ஸ் வைக்கக்கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு நகராருன்னா இது பின்னணி என்ன? சப்போஸ் நம்ம அவங்களோட கூட்டணி நிற்கிறதுனால காலமாக நம்மளுடைய கட்சி கரைஞ்சு போயிடும், நம்ம இடத்த அவங்க கைப்பற்றும், அந்த அதை நம்புறாரா? மைனாரிட்டிஸ் ஓட்டு போய்ட்டுன்னு உறுதியாக நம்புறாரு. ஓகே, அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு நிறையா இருக்குது. அது நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி ஃபேக்டர். அந்த பிஜேபி ஃபேக்டர்னும் போது நம்ம பிஜேபியோட அலையன்ஸ் வைக்காமல் இருந்தாலே போதும், பிஜேபி திட்டணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் நம்புறாரு. ஓகே, அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அது பார்லிமெண்ட்லேயும் அதை தான் பண்ணார். பார்லிமெண்ட்டில் ஒர்க் அவுட் ஆகலை, அசம்பிளியில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பிஜேபியை நான் தொடமாட்டேன், பிஜேபியோட கொள்கைகளை திட்டமாட்டேன், ஆனால் பிஜேபியோட நான் உறவு வச்சுக்க மாட்டேன். நான் இங்கே ஒரு பிஜேபி அல்லாத கூட்டணியை கட்டமைப்பேன், வரவங்க வரட்டும் அப்படின்னும் போது கண்டிப்பாக டிஎம்கேவை பிடிக்காத ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ் மைனாரிட்டிஸ் ஓட் 1/3 ஆஃப் த மைனாரிட்டிஸ் ஓட் எடப்பாடி பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், எடப்பாடி பழனிசாமியோட அரசியல், தமிழ்நாட்டோட அரசியல் களம், தேர்தல் களம் எப்படி நகருதுங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி.